Hi guys, நான் welcome to Pedia. So நம்ம class 9 scienceல chemistry chapter 3 atoms and moleculesல explanation part 1 தான் பார்க்க போறோம். So வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். Ancient Indian Greek philosophers have always wondered about the unknown and unseen form of matter. So இந்தியன்ஸா இருக்கட்டும் கிரீக்ஸா இருக்கட்டும் அதாவது ஏன்ஷியன்ட் லெவல்ல இருந்தே எல்லா philosophers என்ன நினைக்கிறாங்கன்னா மேட்டரோட unseen அப்புறம் unknown form அதாவது பார்க்காத தெரியாத forms of matter வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்க பார்க்கறாங்க. The idea of divisibility of matter was considered long back in India around 500 BC. So 500 BC ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியால ஒரு ஐடியாலஜி கிரியேட் அது ஒரு ஐடியா வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் அதாவது மேட்டர் வந்து நம்மளால டிவிசிபிள் அதாவது டிவிசிபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா கிரியேட் ஆகுது. ஒரு இந்தியன் பிலாசபர் இருக்காரு, அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா மஹரிஷி கணன். இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மேட்டரை பிரிச்சுக்கிட்டே போகணும்னா நமக்கு வந்து இன்னும் சின்ன பார்ட்டிகல்ஸ் வந்து கிடைக்கும். அல்டிமேட்லி நமக்கு வந்து எங்க கிடைக்கும்னா இருக்கிறது ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல்ஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கு மேல வந்து நம்மளால வந்து பாத்தீங்கன்னா அதை டிவைட் பண்ண முடியாது சொல்றாரு. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் பரமணுன்னு பேர் வைக்கிறாரு. Another Indian philosopher பக்குத கட்யாயமா elaborated this doctrine and says that these particles normally exist in a combined form which gives us various forms of matter. ஸோ இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருன்னா இதை வந்து இன்னும் கொஞ்சம் விளக்கி இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பைன் ஃபார்ம்ல இருக்கும். இது மூலமா நமக்கு டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் மேட்டர் கிடைக்கும் சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க கரெக்டா இந்த பரமணுவையும் இதை வந்து மேட்ச் பண்ணி பாக்குறப்போ நமக்கு கிடைக்கிறது என்னன்னா பரமணுங்கிறது ஆட்டம். ஸோ ஆட்டமா அவங்க அப்போவே சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த பக்குவத கட்டியாயமா அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இதை வந்து ஒரு கரெக்டான நார்மலி வந்து பாத்தீங்கன்னா கம்பைன் ஃபார்ம்ல இருக்குன்னா என்ன அர்த்தம், ஹைட்ரஜன் ஆட்டம் ஆக்சிஜன் ஆட்டம் அது ஒரு சிம்பிளான ரேஷியோல சேர்றப்போ H2O வாட்டர் கிரியேட் ஆகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா H2O2 அதே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரெண்ட் காம்பினேஷன்ல சேர்றப்போ நமக்கு வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு ஃபார்ம் ஆகுது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் வந்து கம்பைன்டு ஃபார்ம்ல இருக்கிறதுன்னு சொல்றது வந்து மாலிக்யூல்ஸ். ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா மோரல்ஸ் அதே ஏரால வந்து பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் கிரீக் பிலாசபர்ஸ். ஸோ இந்தியன் பிலாசபர்ஸ் மாதிரியே ஏன்ஷியன்டான கிரீக் பிலாசபர்ஸ் அதாவது டெமோக்ரிட்டஸ் அப்புறம் லூசிபஸ் இவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா மேட்டரை வந்து டிவைட் பண்ணிக்கிட்டே போறப்போ ஒரு ஸ்டேஜ் வரும். அந்த ஸ்டேஜ்ல வந்து நம்மள அதால டிவைட் பண்ண முடியாது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த டெமோக்ரிட்டஸ் called these indivisible particles atoms. ஸோ டெமோக்ரிட்டஸ் வந்து என்ன சொல்றாருன்னா இது ஆட்டம்ஸ்னு சொல்றாரு. அதாவது இப்போ நம்ம யூஸ் பண்ற டேர்ம்ஸ் அவர் அப்போ சொல்லியிருக்காரு. ஸோ அதாவது இன்டிவிசிபிள்னா ஆட்டம். ஸோ இந்த ஆட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டிவிசிபிளா இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ்னு சொல்றாரு. அதாவது அந்த லாங்குவேஜ்ல ஆட்டம்ஸ்னா இன்டிவிசிபிள்னு அர்த்தம். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிலாசபிக்கல் கன்சிடரேஷன்ல தான் இருந்தது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் ஒர்க்குங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அதுவும் 18th சென்ச்சுரியில தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எண்ட் ஆஃப் 18th சென்ச்சுரியில வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் வந்து எலமெண்ட்ஸுக்குமே காம்பவுண்டுக்குமே அப்புறம் நேச்சுரலாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இந்த எலிமெண்ட்ஸ் வந்து கம்பைன் ஆகுதுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா போயிடுறாங்க. ஸோ சயின்டிஸ்ட்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா எலமெண்ட்க்கு காம்பவுண்டுக்கும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸே கண்டுபிடிக்க தெரியுது. Antonio L. Lavoisier laid the foundation of chemical science by establishing two important laws of chemical combination. Antonio L. Lavoisier. ஸோ இந்த லெவைசர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் சயின்ஸ்ல முக்கியமான ஃபவுண்டேஷனே போடுறாரு. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இம்பார்ட்டன்டான லா வந்து கெமிக்கல் காம்பினேஷன்ல கண்டுபிடிக்கிறாரு. லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன். Following two laws of chemical combination were established after much experiments by Lavoisier and Joseph L. Proust. So law of chemical combination. So அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா first law of conservation of mass. Is there a change in mass when a chemical reaction takes place? So இந்த law of conservation of mass ங்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ சாதாரணமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. ஸோ இந்த இடத்துல ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த ரியாக்டன்ஸோட மாசுமே ப்ராடக்டோட மாசுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து அதை வந்து மாஸ் எடுத்துக்கிட்டு அந்த ரியாக்டன்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா மாஸ் எடுத்துக்கிட்டு அதை வந்து மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரியாக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற ப்ராடக்டை வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு சேம் வெயிட் தான் இருக்கும். அதுவே அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் ஆகிறப்போ கேஸ் வெளிப்படுறதா இருந்தாலும் சரி அந்த கேஸ் வெளிப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் வந்து மெஷர் பண்ணீங்கன்னா ஸோ அந்த கேஸ் மெஷர் பண்ண அந்த மாசுமே அப்புறம் மிச்சம் கிடைக்கிற அந்த விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா சேர்றப்போ நமக்கு இந்த இடத்துல இருக்கிற ரியாக்டன்ஸோட மாசோட ஈக்குவலாக இருக்கும். Take one following set X and Y of chemical.
copper sulfate, sodium carbonate, barium chloride, sodium sulfate, lead nitrate, sodium chloride. ஸோ ஒரு 5% சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக எல்லாத்துலேயும் சேர்ந்துருங்க. ஸோ எக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று காப்பர் சல்ஃபேட் எடுத்துக்கோங்க, இல்லைனா ஒயில் ஏதாவது ஒன்று சோடியம் கார்பனேட். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஈச் வந்து பார்த்தீங்கன்னா 10 ml ஆஃப் வாட்டரில் வந்து ஆட் பண்ணிருங்க. ஸோ ஒரு ஒய் சொல்யூஷனில் இருக்கிற லிட்டில் அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் எடுத்துட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டியூப்ல எடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டுருங்க. Hang the initial tube in the flask carefully. See that solution do not get mixed. Put the cork on the flask. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்யூஷன் எக்ஸ் வந்து ஒரு சின்னதாக ஒரு பாட்டில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் மெர்ஜ் ஆகல. சொல்யூஷன் ஒய் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தனியாக இருக்குது. Weigh the flask with its content carefully. Now tilt the flask so that the solution X and Y get mixed. What happened to the reaction flask? Do you think that a chemical reaction has taken place? Why should we put a cork on the mouth of the flask? Does the mass of the flask and the content change? ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் உள்ள வச்சிருங்க, எக்ஸும் ஒய்யும் தனியாக இருக்கிறமே ஒரு அதுக்குள்ள வந்து ஒரு பாட்டில் வச்சு வைக்கிறாங்க. இப்போ என்னதுன்னா மெஷர்மெண்ட் எடுத்துருங்க, அதோட வெயிட்டை வந்து எடுத்துக்கப்புறம் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஏதாவது மாஸ்ல சேஞ்ச் இருக்கா, அதாவது வெயிட்ல சேஞ்ச் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன ஆகும், அந்த ரியாக்ஷன் ஃபிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வாட் ஹேப்பன்ஸ் இன் ரியாக்ஷன் ஃபிளாஸ் ரியாக்ஷன் நடக்கும். Do you think that a chemical reaction has taken place? So அதத்துல chemical reaction நடந்திருக்கு. Why should we put a cork on the mouth of the flask? So இந்த இடத்துல வந்து முக்கியமான விஷயம், ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிளாஸ்கோட மவுத்தில் வந்து போடணும். ஏன்னா அந்த டைம்ல என்ன ஆகும்னா கேஸ் ஏதாவது பார்த்தீங்கன்னா லீக் ஆகும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து வெளியில வர்றப்போ அந்த கேஸோட மெஷர்மெண்ட்டுமே நமக்கு தேவைப்படும். ஏன்னா அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் இருக்கும். ஏன்னா அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸால தான் இருக்குது. Does the mass of the flask and its content change? ஸோ கண்டிப்பாக சேஞ்ச் ஆயிருக்காது. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்திருக்குது. ஸோ அப்புறம் நம்ம லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் மூலமா என்ன செய்யுதுன்னா மாஸை நம்மளால கிரியேட்டும் பண்ண முடியாது, டிஸ்ட்ராயும் பண்ண முடியாது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல. ஸோ நீங்கள் இப்போ சாதாரணமாகவே பார்க்கலாம், ஒரு கல் இருக்குன்னா அதை அடிச்சு உடைச்சு கிட்டத்தட்ட ரொம்ப சின்னதாக வேணா மாற்ற முடியும், இன்னும் அடிச்சு ரொம்ப சின்னதாக மாற்ற முடியும். ஸோ அதை அடிச்சுக்கிட்டு இருக்கப்ப அதுக்கு மேலே அதில் எதுவும் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல நம்மளால என்ன செய்ய முடியும்னா நம்மளால மேட்டரை வந்து ஜஸ்ட் மாடிஃபை மட்டும் தான் பண்ண முடியுமே தவிர மேட்டரை அழிக்கவும் முடியாது, கிரியேட்டும் பண்ண முடியாது. லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ லவேஸரோட நிறைய சயின்டிஸ்ட் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ காம்பவுண்ட்ஸுங்கிறது 2 or more எலிமெண்ட்ஸால சேர்ந்து கிரியேட் ஆகிறது. ஸோ ஈச் காம்பவுண்ட்லையும் சேம் எலிமெண்ட்ஸ் தான் இருக்கும், அப்புறம் சேம் ப்ரொபோர்ஷனில் தான் இருக்கும். அது ப்ரொபோர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகாது. ஸோ ஒரு இடத்துல H2O இருக்குதுன்னா இன்னொரு இடத்துல இருக்கிற தண்ணியில H2O2 இருக்கும், H3O அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகாது. ஏன்னா இருக்கிற மேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல சரி யார் எடுக்கிறா யார் செஞ்சா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ அந்த காம்பவுண்டு அந்த ரேஷியோல மட்டும்தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வாட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற ஹைட்ரஜனோ ஆக்சிஜனோ தான் அதில் இருக்குது, ஏன்னா H2O. ஸோ இப்போ பார்க்குறப்போ அதில் வந்து மாஸ் நம்ம பார்த்தோம்னா 1:8ங்கிற ரேஷியோல இருக்கும். ஸோ இப்போ 9 கிராம் ஆஃப் நீங்கள் வாட்டர் எடுத்தீங்கன்னா அதில் 1 கிராம் ஆஃப் ஹைட்ரஜனுமே 8 கிராம் ஆஃப் ஆக்சிஜனுமே எப்பவுமே இருக்கும். Similarly, in ammonia, nitrogen and hydrogen are always present in the ratio 14:3 by mass. Whatever the method or source from which it is obtained, this led to the law of constant proportion, which is also known as the law of definite proportion. This law was started by Proust as in a chemical substance, the elements are always present in a definite proportion by mass. ஸோ அதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமோனியா எடுத்துக்கிட்டிங்கன்னா அமோனியான NH3. ஸோ அப்படி பார்க்குறப்போ நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் வந்து பார்த்தீங்கன்னா 14:3ங்கிற ரேஷியோல மாஸ்ல இருக்கும். ஸோ இப்போ என்னதான் எந்த மெத்தட்ல அதை ப்ரிப்பேர் பண்ணாலுமே அமோனியா அந்த 14:3ங்கிற மாஸ்ல அமோனியாவை மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ்ட் தான் வந்து ஸ்டேட் பண்றாரு. அதாவது ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்ல எலிமெண்ட்ஸ்லாம் எப்பவுமே ஒரு டெஃபினைட் ப்ரொபோர்ஷன்ல தான் இருக்கும் மாஸ் மூலம். The next problem faced by scientists was to give an appropriate explanation for these laws. British chemist John Dalton proved the basic theory about the nature of matter. So scientists-ஆல ஃபேஸ் பண்ணப்பட்ட நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா இந்த லாஸுக்கான ஒரு அப்ராப்ரியேட்டான எக்ஸ்பிளனேஷன்ஸ். ஸோ ஜான் டால்டன் அதாவது பிரிட்டிஷ் கெமிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேச்சர் ஆஃப் மேட்டர்ல பேசிக் தியரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்றாரு. Dalton picked up the idea of divisibility of matter, which was still then just was a philosophy. He took the name atoms as
given by the Greeks and said that the smallest particle of matter are atoms. ஸோ ஜார்டன் டால்டன் என்ன பண்ணுறாருன்னா இந்த டிவிசிபிலிட்டி ஆஃப் மேட்டருங்கிற ஐடியாவை எடுத்துக்கிறாரு. ஸோ அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு ஃபிலாசபி இருந்தது. அப்புறம் ஆட்டம்ஸுங்கிற நேமையும் கிரீக்லேருந்து எடுத்துக்கிறாரு. ஸோ அது மூலமா அவர் என்ன சொல்றாருன்னா ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் ஆஃப் மேட்டர் ஆட்டம் தான் வந்து சொல்றாரு. ஹிஸ் தியரி வாஸ் பேஸ்ட் ஆன் லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன். டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி ப்ரொவைட் அன் எக்ஸாம்பிள் ஃபார் த law of conservation of mass and law of definite proportion. ஸோ அந்த டைம்ல இந்த ரெண்டு லா, அதாவது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அப்புறம் லா ஆஃப் டெஃபினைட் ப்ரொபோர்ஷன் ரெண்டுத்தையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. ஸோ அதனால அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு அட்டாமிக் தியரி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ஜான் டால்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழையான வீவர்ஸோட ஃபேமிலி தான் பிறக்கிறாரு. அவர் 1766ல ஸோ இங்கிலாண்டில் பிறக்கிறாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 12 ஏஜ், அதாவது 12 வயசுல வந்து பார்த்தீங்கன்னா டீச்சராக மாறிடுறாரு. அப்புறம் 7 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பிரின்சிபலாகவே மாறிடுறாரு. அப்புறம் 1793ல டால்டன் வந்து பார்த்தீங்கன்னா மான்செஸ்டருக்கு போய் அங்கேருந்து மேத்தமெட்டிக்ஸ் பிசிக்ஸ் அப்புறம் கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜில் சொல்லிக் கொடுக்க பார்க்குறாரு. He spent most of his life there teaching and research. In 1808, he presented his atomic theory, which was a turning point in the study of matter. So அவரோட மோஸ்ட் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா அவர் டீச்சிங்கும் ரிசர்ச்லேயே இருந்தார். ஸோ 1808 அப்போ என்ன ஆகுதுன்னா இவர் தன்னோட அட்டாமிக் தியரி வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா மேட்டரோட ஸ்டடியில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருந்தது. ஸோ டால்டனோட தியரி படி வந்து பார்த்தீங்கன்னா ஆல் மேட்டர் வெதர் an element or compound or mixture is composed of small particle called atom. The postulate of this theory may be stated as follows. ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, எலமெண்ட்டாக இருக்கட்டும், காம்பவுண்டாக இருக்கட்டும், மிக்ஸ்டராக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் இருக்கும், அது ஆட்டம். ஸோ இதோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னா ஆல் மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் வெரி டைனி பார்ட்டிகல்ஸ் கால்ட் ஆட்டம்ஸ் விச் பார்ட்டிசிபேட் இன் கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ மேட்டர் எல்லாத்துலேயும் இருக்கிற ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல்ஸ் தான் அது ஆட்டம் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். Atoms are indivisible particles which cannot be created or destroyed in a chemical reaction. So atoms வந்து indivisible. So atoms இருக்கல கடைசி இது அது வந்து indivisible பண்ண முடியாது, அதை வந்து பிரிக்க முடியாது, அதுக்குள்ள எதுவுமே இருக்காதுங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆர் டிஸ்ட்ராய் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க கெமிக்கல் ரியாக்ஷன்ல. ஆட்டம் ஆஃப் கிவன் எலிமெண்ட் ஆர் ஐடென்டிக்கல் இன் மாஸ் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஒரு கிவன் எலமெண்டோட ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்லேயுமே கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிலையுமே ஐடென்டிக்கலாக தான் இருக்கும். ஸோ ஹைட்ரஜன் ஒரு ஆட்டம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கிடைச்சாலுமே, ஏன் கடலுக்கு அடியில் கிடைச்சா கூட ஹைட்ரஜனோட ஆட்டம் மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராப்பர்ட்டிஸ்லையுமே இருக்கும், மாஸ்லேருந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வரைக்கும். ஆட்டம்ஸ் கம்பைன் இந்த ரேஷியோ ஆஃப் ஸ்மால் ஹோல் நம்பர்ஸ் டு ஃபார்ம் காம்பவுண்ட்ஸ். ஸோ ஆட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஹோல் நம்பர்ஸோட ரேஷியோவில் கம்பைன் ஆகி தான் வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம் H2O, ரெண்டு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன். The relative number and kinds of atoms are constant in a given compound. ஸோ அந்த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கலாம் இந்த H2O. ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போனாலுமே தண்ணி எடுத்தாலுமே H2O மாதிரி தான் வந்து இருக்கும். You study the next chapter that all atoms are made up of still smaller particles. ஸோ அடுத்த சாப்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸை பற்றி படிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஷனை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாய் காய்ஸ், நான் welcome to our video. ஸோ நம்ம கிளாஸ் 9 CBSEல சயின்ஸ் சாப்டர் 3 ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுலர் எக்ஸ்ப்ளோரேஷன் பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். வாட் இஸ் an atom? ஸோ ஆட்டம்னா என்ன? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வால்ஸ் வந்து பில்ட் பண்ணுறப்போ பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ பில்ட் பண்ணுறப்போ ஒரு ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த வால்ஸ் வந்து பில்ட் பண்ணுவாங்க. அப்போது ஒரு கலெக்ஷன் ஆஃப் ரூமில் சேர்ந்து ஒரு பில்டிங்கும் வரும். ஸோ இப்போ இந்த ஹியூஜ் பில்டிங்கோட பில்டிங் பிளாக் எது? நமக்கு தெரிஞ்ச செங்கல், அதாவது ஸ்மால் கிரெயின் ஆஃப் சாண்ட். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்தது. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட் ஹில்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கிரெயின் ஆஃப் சாண்ட் இருக்கும். அதுவே வீடுனா செங்கல். த பில்டிங் பிளாக் ஆஃப் ஆல் மேட்டர் ஆர் ஆட்டம்ஸ். அதே மாதிரி மேட்ரு எல்லா மேட்ரு தான் இருக்கிற பில்டிங் பார்ட்ஸ், அதாவது பேசிக்கான பில்டிங் பார்ட்ஸ்னா பார்த்தீங்கன்னா அது ஆட்டம்ஸ் தான். ஸோ ஆட்டம்ஸ் எவ்வளோ பெருசாக இருக்கும்? ஸோ நீங்கள் நினைக்கலாம் ஆட்டம்னா எவ்வளோ ஒரு அரிசி சைஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். அதுவே நீங்கள் ஆட்டம்ஸை பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ் ஆர் வெரி ஸ்மால். தே ஆர் ஸ்மாலர் தென் எனிதிங் தட் வி கேன் இமேஜின் ஆர் கம்பேர் வித். மோர் தென் மில்லியன் ஆஃப் ஆட்டம் when stacked would make a layer barely as thick as the sheet of paper. ஸோ நீங்கள் கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டம், ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டமை ஸ்ட்ராக் பண்ணி கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டமை ஸ்ட்ராக் பண்ணால் உங்களோட திக்னஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா ஒரு பேப்பரோட திக்னஸ் எவ்வளோ இருக்கும் அந்த திக்னஸ் தான் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஆட்டம் எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு நினச்சி பாருங்க. அட்டாமிக் ரேடியஸ் மெஷர்ட் இன் நானோமீட்டர். ஸோ நானோமீட்டர்னு பார்த்தா ஒரு நானோமீட்டர் வந்து 1/10⁹ மீட்டர். ஸோ பவர் வந்து பார்த்தீங்கன்னா 10⁹ வந்து மேலே இருந்ததுன்னா இது வந்து பெருசாக இருந்திருக்கும். அதுவே கீழே இருக்கிறதுனால
கிட்டத்தட்ட ஒரு மீட்டரை விட இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 to the power of 9 டைம்ஸ் வந்து சின்னதா இருக்கும். ஸோ இப்போ ரிலேட்டிவ் சைஸ் என்ன பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஆப்பிள் ஒரு மீட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவ்வளோ இருக்குன்னா, ஒரு ஆப்பிள் வந்து அதில் ஒரு 1/10 இருக்கும். ஸோ ஒரு ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது ஒரு மீட்டர்ல. அதுவே ஆண்ட் இதை விட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் 100ல் 1 மடங்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரெயின் ஆஃப் சாண்ட் இன்னும் சின்னதாகும். மாலிகுல் ஆஃப் ஹீமோகுளோபின் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 8 டைம்ஸ் வந்து சின்னது. அப்புறம் மாலிகுல் ஆஃப் வாட்டர் 9 டைம்ஸ். ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா 10 டைம்ஸ்க்கு போகுது. ஸோ ஒரு மீட்டரை விட 10 to the power of 10 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். We might think that if atoms are so insignificant in size, why should we care about them? ஸோ ஆட்டம்ஸ்ல இவ்வளோ சின்னதாக இருக்குன்னு சொல்றீங்களே, எதுக்கு அதை வந்து கண்டுக்கணும்? இப்போ டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அதுவே அது ஒன்றா சேர்ந்துச்சுன்னா என்ன மாறும்? நமக்கு வந்து அதிகமான அளவுக்கு டஸ்ட் வந்து இன்டேக் ஆகும். அதே மாதிரி எதையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குன்னா, இந்த இடத்துல ஆட்டம்ஸ் இருக்கிற விஷயமே எல்லாமே ஆட்டம்ஸால தான் மேடாக இருக்கு. அதோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ மேட்டர்னாலே ஆட்டம் தான். ஸோ ஆட்டம் எல்லாமே எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ அப்படின்னு பார்க்குறப்ப ஹோல் உலகமே ஆட்டமால தான் இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்க்க முடியாது, ஆனால் அது எப்பவுமே இருக்குது. நம்ம என்னென்ன பண்ணுறோமோ எல்லாத்துலேயும் அஃபெக்ட் ஆகுது. ஸோ மாடர்ன் டெக்னிக்ஸ் மூலயமா நம்ம வந்து இந்த எலமெண்ட்ஸோட மேக்னிஃபைடு இமேஜஸ் சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியுது. ஸோ சிலிக்கானோட சர்ஃபேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு தெரியுது. வாட் ஆர் த மாடர்ன் டே சிம்பிள்ஸ் ஆஃப் ஆட்டம் ஆஃப் டிஃபரெண்ட் எலமெண்ட்ஸ்? ஸோ ஆட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், சிம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதோட லெட்டர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம். ஹைட்ரஜனுக்கு ஹெச், கார்பனுக்கு சி, ஆக்சிஜனுக்கு ஓ. ஆனால் இப்போ முன்னாடிலாம் என்ன யூஸ் பண்ணாங்கன்னா சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஸோ டால்டன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிம்பிள்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சார் எலமெண்ட்ல. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாரு. ஆல்சோ மென் டெஃபினைட் குவான்டிட்டி ஆஃப் தட் எலமெண்ட், தட் இஸ் ஒன் ஆட்டம் ஆஃப் தட் எலமெண்ட். ஸோ ஒரு ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள். இப்போ பெர்சிலியஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, இந்த சிம்பிளை வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 லெட்டர்ல வந்து கன்வெர்ட் பண்ணலாம்னு சொல்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டால்டன்ஸோட எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனுக்கு இதா சிம்பிள். ஸோ ஒரு பெரிய குழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன புள்ளி. கார்பன், ஆக்சிஜன், பாஸ்பரஸ், சல்ஃபர், அயன், காப்பர், லெட், சில்வர், கோல்டு, பிளாட்டினா, மெர்குரி. ஸோ எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிம்பிள் இருந்துருக்குது. In the beginning, the names of the elements were derived from the name of the place where they were found for the first time. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த எலமெண்ட்ஸ் எப்படி வந்து பேர் கண்டுபிடிச்சாங்கன்னா, எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு காப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சைப்ரஸ்ல இருந்து எடுக்கிறாங்க. ஸோ சைப்ரஸ்ங்கிறதுனால அது வந்து குப்ரஸ்னு பேர் எடுக்கிறாங்க, அது வந்து காப்பரா மாறுது. சம் நேம் were taken from specific colors. இப்போ கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வேர்ட் மீன்ஸ் எல்லோ, அதாவது எல்லோல இருந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க. இப்போ IUPAC அதாவது இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி இஸ் an international scientific organization which approves name of elements. ஸோ எலமெண்ட்ஸோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த IUPAC இதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ் பண்ணுது. many of the symbols are first one or two letters of the elements name in the English. ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு எலமெண்ட் இருக்குன்னா அதோட 1 or 2 ஃபர்ஸ்ட் 2 எலமெண்ட் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ கார்பன்னா வந்து பார்த்தீங்கன்னா C, அதுவே கால்சியம்னா CA. இப்போ இது மூணுமே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு C வந்ததுன்னா அதான் குளோரின், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா Cl. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு லிட்டர் மட்டும் இருந்ததுன்னா அதுக்கு வந்து கார்பன், அப்புறம் இன்னொரு இருந்ததுன்னா அதுக்கு அடுத்து இருக்குது கால்சியம், அப்புறம் குளோரின். எல்லாத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த லெட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ எப்பவுமே ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸ்ல இருக்கணும், செகண்ட் லெட்டர் லோயர் கேஸ்ல இருக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன எல் தான். ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா லோயர் கேஸ்ல தான் இருக்கணும் செகண்ட் நம்பர். இப்போ ஹைட்ரஜனுக்கு நம்ம ஹெச் எழுதலாம், அலுமினியமுக்கு நம்ம AL ஸ்மால் எல் தான் யூஸ் பண்ணணும், தவிர பெரிய எல் யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் கோபால்ட்டுக்கு CO வந்து பார்த்தீங்கன்னா இப்படி யூஸ் பண்ணக்கூடாது. இப்படி யூஸ் பண்ணீங்கன்னா இது கார்பன் மோனாக்சைடா மாறிடும். அதாவது C அப்புறம் பெரிய ஓங்கிறதுனால இது வந்து ஆக்சிஜன் எடுத்துப்பாங்க. அப்போ கோபால்ட்னு எழுத வேண்டிய இடத்துல இதை எழுதிட்டீங்கன்னா நீங்க கார்பன் மோனாக்சைடு எழுதிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மார்க்கும் போயிடுமே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களோட கால்குலேஷன் டோட்டல் தப்பாயிடும். Symbols of some elements are formed from the first letter of the name and the letter appearing later in the next. Examples are chlorine Cl, zinc Z10. Other symbols have been taken from the names of element in Latin, German or Greek. For example, the symbol of iron is from Fe from its Latin name ferrum. Sodium is Na from natrium. Potassium is K from kalium. சிலது வந்து பார்த்தீங்கன்னா லாட்டின், ஜெர்மன், கிரீக்
அதுவே நீங்க இங்கிலீஷை பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல மேக்ஸிமம் வேற லாங்குவேஜ்ல இருந்து எடுத்ததா தான் இருக்கும். ஸோ அப்படின்னா எப்படி எலிமெண்ட்ஸ்ல விட்டு வைப்பாங்க? ஸோ அதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா லாட்டின், ஜெர்மன், கிரீக் அதுல இருந்து கூட எடுத்துடலாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு Fe இதான் வந்து பார்த்தீங்கன்னா அயனோட சிம்பிள். இது வந்து பார்த்தீங்கன்னா லாட்டின் நேம் ஃபெர்ரம்ல இருந்துருது. அதுவே சோடியம் அது வந்து பார்த்தீங்கன்னா லாட்டின் நேம் நாட்ரியம்ல இருந்து வருது. அப்புறம் பொட்டாசியம் கேலியம்ல இருந்து வருது. ஸோ சோடியம் வந்து பார்த்தீங்கன்னா Na தான் அதோட சிம்பிள். அதுவே K தான் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் சிம்பிள். Therefore each element has a name and a unique chemical symbol. ஸோ எல்லா எலிமெண்ட்டுக்கும் தனியான ஒரு யூனிக்கான கெமிக்கல் சிம்பிள் கண்டிப்பா இருக்கும். ஸோ சில சிம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்களாம் இதை முக்கியமாக பார்த்துக்கணும். ஸோ அலுமினியம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஎல் கொடுத்துருக்காங்க. அதுவே ஆர்கான் இதுக்கு ஏஆர், பேரியம் பிஏ, போரானுக்கு பி வெறும் பி ஒன்று தான் வரும். அப்புறம் புரோமினுக்கு பிஆர், கால்சியமுக்கு சிஏ, கார்பனுக்கு சி, குளோரினுக்கு சிஎல், கோபால்ட்டுக்கு சிஓ, காப்பருக்கு சியூ. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கப்ரஸ்னு வரும் அதுக்கு. ஸோ அதனால சியூன்னு போட்டிருக்காங்க. ஃப்ளோரினுக்கு வெறும் எஃப். அப்புறம் கோல்டுக்கு ஏயு, ஹைட்ரஜனுக்கு ஹெச், அயோனினுக்கு ஐ, அயனுக்கு ஃபெர்ரம்ங்கிறதுனால Fe, லெட்டுக்கு பிளம்பம்ங்கிறதுனால அதை பிபின்னு எழுதுறாங்க. மெக்னீஷியம்ல அதை வந்து எம்ஜின்னு எழுதுறாங்க. நியானுக்கு NE, ஏன்னா நைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கிறதுனால. அப்புறம் ஆக்சிஜனுக்கு O, பொட்டாசியமுக்கு கே, சிலிகானுக்கு SI, சில்வருக்கு AG, சோடியமுக்கு Na அதாவது நாட்ரியம், சல்ஃபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா S, யுரேனியமுக்கு U, அப்புறம் ஜிங்குக்கு ZN. The above table is given for you to refer whenever you study about element. Do not bother to memorize all in one go. With the passage of time and repeated usage, you will automatically be able to reproduce the symbols. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே இருக்கிற டேபிளை வந்து நம்ம ஒரே டே மனப்பாடத்தை பண்ண தேவையில்ல. ஸோ கொஞ்சமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரிய ஆரம்பிச்சிடும். அட்டாமிக் மாஸ். இப்போ ஆட்டம் ரொம்ப சின்னதாக இருக்குன்னு சொல்லிட்டோம், ஆனால் அதுக்கு மாஸ் இருக்காமல் இருக்குமா? ஸோ எல்லா விஷயத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மாசுங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அந்த மாதிரி ஆட்டமுக்குமே மாஸ் இருக்கும். The most remarkable concept of Dalton's atomic theory proposed was that of atomic mass. According to him, each element had a characteristic atomic mass. The theory could explain the law of constant proportion so well that scientists promoted to measure the atomic mass of an atom. Since determining the mass of an individual atom was relatively difficult task, relative atomic mass were determined using the law of chemical combination and compound formed. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டால்டன்ஸோட அட்டாமிக் தியரியில் இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான விஷயம்னா அட்டாமிக் மாஸை வந்து பார்த்தீங்கன்னா அவர் கண்டுபிடிக்க சொல்கிறது தான். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு எலமெண்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கேரக்டரிஸ்டிக் ஏற்ற மாதிரி அதோட எலமெண்ட்டோட மாஸ் வந்து வேரி ஆகும்னு சொல்கிறாரு. இந்த தியரியால வந்து பார்த்தீங்கன்னா லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட்லாம் ஒரு அட்டாமிக் மாஸை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டமோட தான் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு சிங்கிள் ஆட்டமோட மாஸை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டங்கிறதுனால ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன் மூலியமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. Let us take the example of a compound, carbon monoxide, formed by carbon and oxygen. It was observed experimentally that 3 grams of carbon combines with 4 grams of oxygen to form CO. In other words, carbon combines 4 by 3 times its mass of oxygen. Suppose we define the atomic mass unit abbreviated as AMU, but according to the latest IUPAC recommendations, it is now written as U, unified mass, as equal to mass of one carbon atom. Then we would assign carbon an atomic mass of 1.0 U and oxygen atom as 1.33 U. However, it is more convenient to have these numbers. So, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காம்பவுண்டை எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். கார்பன் மோனாக்சைடு இதான் பார்த்தீங்கன்னா கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்து வந்து ஃபார்ம் ஆயிருக்குது. இப்போ பார்க்குறப்போ 3 கிராம் ஆஃப் கார்பனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பைன் பண்ணுறப்போ 4 கிராம் ஆஃப் ஆக்சிஜனோட நமக்கு CO கிடைக்குது. ஸோ அதர் வேர்ட்ஸ்னு சொல்கிறப்போ கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா 4/3 டைம்ஸ் ஆஃப் த மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் கூட சேர்றப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா CO கிடைக்குது. ஸோ இது மூலியமாக நம்ம என்ன சொல்லணும்னா அட்டாமிக் மாஸ் யூனிட்டை வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறோம். அட்டாமிக் மாஸ் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா AMU, அதாவது அட்டாமிக் மாஸ் யூனிட்னு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வச்சிருந்தாங்க. ஆனால் லேட்டஸ்டான டர்ம்ஸ் படி வெறும் U, அதாவது யூனிஃபைடு மாஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாற்றிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 கார்பன் ஆட்டனுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்குறப்போ நம்ம கார்பன் ஆட்டம் பார்க்குறப்போ 1.0 U, அதே ஆக்சிஜன் பார்க்குறப்போ 1.33 U. However, it is more convenient to have these numbers as whole numbers or as to near whole numbers as possible. While searching for various atomic mass units, scientists initially took 1/16 of mass of an atom naturally occurring oxygen as a unit. This was considered relevant due to 2 reasons. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர்ஸாக இருக்கணும், இல்லைனா ஹோல் நம்பர்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கிறதா இருக்கணும். ஸோ நிறைய அட்டாமிக் மாஸ் யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணுறப்போ சயின்டிஸ்ட் வந்து 1/16 ஆஃப் த மாஸ் ஆஃப் அன் ஆட்டம் ஆஃப் நேச்சுரலி அக்கரிங் ஆக்சிஜன். ஸோ நேச்சுரலி அக்கரான ஆக்சிஜனோட
1/16 ஓட ஆட்டமோட மாஸ். இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிட்டா எடுத்துக்கிறாங்க. ஏன்னா ஆக்சிஜன் reacted with a large number of elements and form compounds. ஏன்னா ஆக்சிஜன் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாத்தோடையும் வந்து பாத்தீங்கன்னா கலந்து காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுச்சு. This atomic mass unit gave masses of most of the elements as whole numbers. So இந்த mass unit வந்து பாத்தீங்கன்னா most of the elements ஓட mass வந்து பாத்தீங்கன்னா whole numberல கொடுத்துது. ஆனா however in 1961 for a universally accepted atomic mass unit, carbon 12 isotope was chosen as the standard reference for measuring atomic masses. One atomic mass unit is a mass unit equal to exactly 1/12 the mass of one atom of carbon 12. The relative atomic masses of all elements have been found with respect to an atom of carbon 12. ஆனா 1961 என்ன பண்றாங்கன்னா யூனிவர்சலி அக்செப்ட் பண்ணி கிட்டத்தட்ட கார்பன் 12 ஐசோடோப்போட 1/12 பார்ட் வந்து ஒரு மாஸ் யூனிட் எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ ஒரு மாஸ் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா 1/12 of the mass of one atom of carbon 12. The relative atomic mass of all elements have been found with respect to an atom of carbon 12. Imagine a fruit seller selling fruit without any standard weight with him. ஸோ ஒரு ஃப்ரூட் செல்லர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்டாண்டர்ட் வெயிட்டும் இல்லாமல் ஃப்ரூட் வந்து செல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஒரு வாட்டர் மெலன் எடுத்து என்ன சொல்றேன்னா இதில் வந்து 12 மாஸ் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா இருக்குது, கிட்டத்தட்ட 12 யூனிட்ஸ்க்கு ஈக்குவலான மாஸ் வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 பார்ட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா அது ஈக்குவல் பீஸாக கட் பண்ணுறாரு. ஸோ அப்புறம் ஈச் பார்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டை வந்து அவர் பார்க்குறாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ் ஆஃப் வாட்டர் மெலனோட வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவாக இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல ஃப்ரூட்ஸுங்கனால ஃப்ரூட் மாஸ் யூனிட். ஸோ வாட்டர் மெலன் அதுவே பி வந்து பார்த்தீங்கன்னா 12 பீசஸ். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா சி 1/12 ஆஃப் வாட்டர் மெலன். ஹவு த ஃப்ரூட் செல்லர் கேன் வெயிட் த ஃப்ரூட்ஸ் யூசிங் பீஸ் ஆஃப் வாட்டர் மெலன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலன் வச்சு அது வந்து எவ்வளோ வருதுங்கிற வச்சு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மெஷர் பண்ண முடியும். சிமிலர்லி ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸும் இதே கான்செப்ட்ல தான் வேலை செய்யுது. இது the relative atomic mass of the atom of an element is defined as the average mass of an atom as compared to 1/12 of the mass of one carbon 12 atom. இப்போ அந்த இடத்துல எப்படி ஒரு தர்பூசணி துண்டு வந்து யூஸ் பண்ணாங்களோ இந்த இடத்துல வந்து கார்பன் 12ஓட 1/12 பார்ட்டை யூஸ் பண்றாங்க. இப்போ அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஃபியூல் எலிமெண்ட்ஸ் ஹைட்ரஜன் 1 வருது, அப்புறம் கார்பன் 12, நைட்ரஜன் 14, ஆக்சிஜன் 16, சோடியம் 23, மெக்னீசியம் 24, சல்ஃபர் 32, குளோரின் 35.5, கால்சியம் 40. So atoms எப்படி இருக்குது? Atoms of most elements are not able to exist independently. Atoms form molecules and ions. These molecules or ions aggregate in the large numbers to form the matter that we can see, feel or touch. So most of the elements வந்து பாத்தீங்கன்னா தனியா இருக்க முடியாது. Atoms from molecules and the ions. So இது வந்து பாத்தீங்கன்னா molecules எல்லாம் ions form பண்ணிடும். These molecules or ions aggregate in large number to form the matter that we can see, feel or touch. So இது எல்லாமே வந்து லார்ஜ் நம்பர்ல சேர்றப்ப தான் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபீல் பண்ண முடியுது, டச் பண்ண முடியுது, இல்லைன்னா பார்க்க முடியுது. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஷனை நம்ம அடுத்தடுத்த வீடியோவை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். Hi guys, welcome to Pedia. நம்ம கிளாஸ் 9 CBSE சயின்ஸ் சாப்டர் 3 அதாவது ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ்ல எக்ஸ்பிளனேஷன் பார்ட் 3 தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ள போலாம். What is molecule? So ஒரு molecule வந்து பாத்தீங்கன்னா ஒரு general group of two or more atoms that are chemically bonded together. இப்போ நம்ம ஆட்டம்ஸ்னா என்னன்னு பார்த்திருப்போம். இப்போ மாலிக்யூல்ஸ்னா என்னன்னா சில ஆட்டம்ஸ், அதாவது ஒரு குரூப் ஆஃப் டூ ஆர் மோர் ஆட்டம்ஸ் இருக்கிற ஒரு குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து டைட்லி ஹெல்ட் ஆகுறப்போ அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ்னால அந்த இடத்துல தான் ஒரு மாலிக்யூல் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த மாலிக்யூல் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் பாண்டிங்கால மட்டும்தான் இருக்கும். A molecule can be defined as the smallest particle of an element or a compound that is capable of an independent existence. So இந்த மாலிக்யூல் வந்து எப்படி சொல்லலாம்னா ஒரு எலிமெண்ட் இல்லைன்னா ஒரு காம்பவுண்டோட ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல், அதால வந்து இண்டிபெண்டண்டா எக்ஸிஸ்ட் ஆக முடியுங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குன்னா, ஸோ அந்த தண்ணியில வந்து H2O, இந்த H2Oங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதோட மாலிக்யூல். ஸோ இப்படிங்கிறப்போ அந்த இடத்துல ஒரு மாலிக்யூல் H2O இருந்தால் கூட அது தனியாக தண்ணி மாதிரி இருக்க முடியும். அதுவே அதுலேருந்து ஆக்சிஜன் தனியாக பிரிச்சிட்டோம்னா அது தண்ணியாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்மாலஸ்ட் யூனிட்டால அதே காம்பவுண்டாக இருக்க முடியுமோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மாலிக்யூல்னு சொல்லுவாங்க. Atoms of the same element or different elements can join together to form molecules. ஸோ ஒரே எலிமெண்ட்டும் சேர்ந்துமே வந்து பார்த்தீங்கன்னா மாலிக்யூல் ஃபார்ம் பண்ணலாம். அதுவே டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் சேர்ந்தா வந்து பார்த்தீங்கன்னா மாலிக்யூல் ஃபார்ம் பண்ணலாம். இப்போ H2Oங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு
ஒரு மாலிக்யூல். அதே மாதிரி O3 இல்லனா O2 அது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாலிக்யூல் தான். ஸோ O3னா ஓசோன், ஸோ O2னா சாதாரண நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன். Molecules of elements. The molecule of an element are constituted by the same type of atoms. Molecules of many elements such as argon, helium, etc. are made up of only one atom of that element. But this is not the case with most of the non-metals. For example, a molecule of oxygen consists of two oxygen atoms and hence it is known as diatomic molecule O2. If three atoms of oxygen unite into molecule, it instead of usual 2 we get ozone O3. The number of atoms constitute a molecule is known as its atomicity. So இப்போ molecules வந்து பார்த்தீங்கன்னா atoms ஓட same typeல வந்து constitute ஆகும். Molecules of many elements such as argon, helium இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒன் ஆட்டமால தான் மேடா இருக்கும். ஆனா இது நான் மெட்டல்ஸ் மாதிரி இல்லை. ஸோ நான் மெட்டல்ஸ்க்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சிஜன்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு O2 இது வந்து டயாட்டமிக் மாலிகூல். ஸோ 2 ஆட்டம் இருக்குது. அதுவே 3 ஆட்டம்ஸ் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாட்டமிக் மாலிகூலா மாறும். Ozone. The number of atoms constitute a molecule is known as atomicity. So எத்தனை நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம் வந்து ஒரு மாலிகுலை ஃபார்ம் பண்ணோ அந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாலிகுலோட அட்டாமிசிட்டின்னு சொல்லுவாங்க. Metals and other elements such as carbon do not have a simple structure but consist of a very large and indefinite number of atoms bound together. Let us look the atomicity of some non-metals. So சில non-metals ஓட atomicity பத்தி பார்க்கலாம். இப்போ types of element பார்த்தீங்கன்னா non-metal. Name argon, helium, oxygen, hydrogen, nitrogen, chlorine, phosphorus, sulfur. So எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா argon வந்து monoatomic, helium monoatomic, oxygen, hydrogen, nitrogen, chlorine எல்லாமே diatomic, அப்புறம் phosphorus tetraatomic, sulfur polyatomic. So molecule of compounds. Atom of different elements joined together in definite proportion to form molecules of compound. Few examples are given in table 3.4. இப்போ water, ammonia. நம்ம combining elements எது hydrogen, oxygen, nitrogen, hydrogen. So ratio by mass-ல பார்க்குறப்போ 1:8, 14:3. Carbon dioxide, carbon, oxygen. அதே பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3:8 ratio இருக்கு. So refer to the table 3.4 for ratio by mass of the atoms present in the molecules and table 3.2 for atomic mass of element. Find the ratio of number by the atoms of element present in the molecules of compound given in table 3.4. The ratio by number of atoms for a water molecule can be found as follows. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு elementல ஹைட்ரஜனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ratio by mass னு பார்க்குறப்போ 1:8, atomic massனா 1:16. Mass ratio by atomic mass 1/1 is equal to 1, 8/16 is equal to 1/2. So simplest ratio னு பார்த்தோம்னா 2:1. Thus the ratio of number of atoms for water is H/O is equal to 2:1. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். ஸோ ரெண்டு ஹைட்ரஜனும் ஒரு ஆக்சிஜன் சேர்ந்தால் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா H2O கிடைக்கும். ஸோ 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன். வாட் இஸ் அன் இயான்? இப்போ காம்பவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல்னா நான் மெட்டலாக கண்டெய்னர் இருக்கும். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஸ்பீஷீஸ் இருக்கும். த சார்ஜ் ஸ்பீஷீஸ் ஆர் நோன் ஆஸ் இயான்ஸ். ஸோ இப்போ இதெல்லாம் சார்ஜாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இயான்ஸ். Ions may consist of single charged atom or group of atoms that have a net charge on them. So ionsல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு single charge atom கூட இருக்கலாம், இல்லைன்னா ஒரு group of atomsல ஒரு net charge இருக்கலாம். And ion can be negatively or positively charged. So ion வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நெகட்டிவாகவும் சார்ஜ் இருக்கலாம், இல்லைன்னா பாசிட்டிவாக சார்ஜ் இருக்கலாம். ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ் இயனை நம்ம ஆனியானோ, பாசிட்டிவ்லி சார்ஜ் இயனை கேஷன்னு சொல்லுவோம். Take an example, sodium chloride, NaCl. Its constituent particles are positively charged sodium ions and negatively charged chlorine ions. So sodium ions வந்து பார்த்தீங்கன்னா positively charged இருக்கும், chlorine ions வந்து பார்த்தீங்கன்னா negative charged இருக்கும். A group of atoms carrying a charge is known as polyatomic ion. Table 3.6. We shall learn more about the formation of ions in chapter 4. So சில ionic compounds இருக்குது. Calcium oxide, calcium and oxygen. அதே மாஸ் படி பார்த்தோம்னா 5:2. Magnesium sulfide, magnesium சல்ஃபரும் இருக்குது. ஸோ அதோட ரேஷியோ பை மாஸ்ன்னு பார்த்தா 3:4. அப்புறம் sodium chloride. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா சோடியமும் குளோரைடும் இருக்குது. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குளோரைடுக்கு 0.5ல வரும். ஸோ அதனால 23:35.5. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஷனை நம்ம அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.
Hi guys, நான் welcome to Pedia. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம class 9 CBSE ல science chapter 3 அதாவது atoms and molecules exploration part 4 தான் பார்க்க போறோம். So வாங்க first வீடியோக்குள்ள போலாம். Writing chemical formula. So இப்போ chemical formulaவை எப்படி எழுதணும்? நீங்க சாதாரணமா chemical formulaவை பார்த்திருப்பீங்க. So அதுல அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சாதாரணமா இப்போ sodium plus water அந்த இடத்துல நம்ம sodium plus water எழுத மாட்டோம். So Na plus H2O அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எழுதுவோம். The chemical formula of compound is symbolic representation of its composition. So the composition is a simple representation in the chemical formula. The chemical formula of different compounds can be written easily. For this we need to learn the symbols and combining capacity of the elements. So இது எழுதுறதுக்கு வந்து நமக்கு என்னென்ன தேவைன்னா அதோட symbolsமே அப்புறம் combining capacity வந்து நமக்கு தெரியணும். The combining power or capacity of an element is known as its valency. So அந்த இடத்துல அந்த கம்பைன் ஆகுது. ஸோ ரெண்டு எலிமெண்ட் இருக்குன்னா அதோட கம்பைனிங் கெப்பாசிட்டி சில விஷயம் வந்து கம்பைன் ஆகும், சிலது வந்து ரொம்ப டக்குன்னு கம்பைன் ஆகும், சிலது ஸ்லோவாக கம்பைன் ஆகும், சிலது வந்து கம்பைனே ஆகாது. ஸோ இந்த மாதிரி அதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வேலன்சின்னு சொல்லுவாங்க. வேலன்சி கேன் பி யூஸ் டு ஃபைண்ட் அவுட் ஹவு த ஆட்டம் ஆஃப் an element will combine with the atoms of the another element to form a chemical compound. ஸோ இந்த வேலன்சி வந்து எப்படி சொல்லலாம்னா ஒரு ஆட்டமால எப்படி எந்த அளவுக்கு ஆட்டம்ஸோட கம்பைன் ஆகி ஒரு chemical compound வந்து ஃபார்ம் பண்ண முடியும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா வேலன்சி. The valency of the atom of an element can be thought of as hands or arms of that atoms. So அந்த இடத்துல அந்த ஆட்டம்ஸோட ஒரு வேலன்சி வந்து எப்படி சொல்லணும்னா கை இல்லைனா காலுங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ நம்ம கை காலை வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான விஷயத்துல பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி எதை வந்து இப்போ இழுக்கிறதுனாலும் தள்ளுறதுனாலும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கையை வச்சு தான் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம அது கை இல்லைனா ஹேண்ட்ஸ் நினச்சிக்கலாம். ஹியூமன் பீயிங்ஸுக்கு 2 ஆர்ம்ஸ் இருக்குது, ஆக்டோபஸுக்கு 8 இருக்குது. இப்போ ஆக்டோபஸ் ஏதாவது ஒரு விஷயத்த பிடிக்கணும்னா அதோட டென்டக்கல்ஸை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அது 8 ஆர்ம்ஸை வச்சு பிடிக்கும். ஸோ and both arms of all the humans are long. How many humans do you think the octopus can hold? ஸோ சாதாரணமா ஒரு ஆக்டோபஸுக்கு 8 கை இருக்குது, ஒரு ஹியூமனுக்கு கிட்டத்தட்ட 2 தான் இருக்கும். ஸோ அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு ஆக்டோபஸுக்கும் ஒரு ஹியூமனுக்கும் ஒரே அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருந்தா 2 கையுமே 2 கையை பிடிச்சிரும். அப்போ மீதி இருக்கிற 6 கையை பிடிக்கிறதுக்கு இன்னும் நமக்கு ஹியூமன்ஸ் தேவைப்படுவாங்க. Represent the octopus with O and humans with H. Can you write a formula for this combination? Do you get OH4 as the formula? The subscript 4 indicates the number of humans held by the octopus. So இந்த இடத்துல ஒரு ஆக்டோபஸ் எத்தனை ஹியூமன்ஸ்க்கு சமம்? கிட்டத்தட்ட 4 ஹியூமன்ஸ்க்கு சமம். ஸோ அந்த இடத்துல நம்ம ஆக்டோபஸ் ஓனுமே ஹெச் வந்து ஹியூமன்ஸ் வந்து ஹெச்னு எடுத்துக்கிட்டு இருப்போம், நம்ம வந்து OHன்னு வேற எழுத முடியாது. ஏன்னா இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா அந்த 6 டென்டிகல்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா அது கூட 3 சேர்றப்போ OH1, OH2, OH3, OH4. இந்த இடத்துல இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு கெமிக்கல் காம்பினேஷன்ல ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்ற மாதிரி, அதாவது ஒரு ஆக்டோபஸ் 4 ஹியூமன்ஸ் சேர்ந்தாதான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளா மாறும். The subscript 4 indicates the number of humans held by the octopus. The valencies of some common ions are given in table 3.6. We will learn more about the valency in the next chapter. Table 3.6 Names and symbol of some ions. இப்போ பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் இயான் சோடியம், பொட்டாசியம், சில்வர், காப்பர். ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் வந்து Na+, K+, Ag+, Cu+. ஸோ இந்த இடத்துல பார்க்குறப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டலாக இருக்குது. அதுவும் நான் மெட்டாலிக் எலிமெண்ட்டாக பார்க்குறப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல வருது, ஹைட்ரஜனுக்கு மட்டும் தான் பாசிட்டிவ்ல வருது. அதாவது பாலிஅட்டாமிக் இயான்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து வேரி ஆகும். ஸோ அமோனியம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ல வரும், ஹைட்ராக்சைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல வரும், நைட்ரேட்டுக்கு நெகட்டிவ்ல வரும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் கார்பனேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல வரும். இப்போ அதுவே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேலன்சி வந்து 1 தான் இருக்குது, அதாவது +1. அதுவே கீழே பார்க்குறப்போ நமக்கு +2 இருக்குது. ஸோ இது எல்லாமே மெக்னீஷியம், கால்சியம், ஜிங்க், அயன் 2, காப்பர் 2 இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெட்டல்ஸ் தான். ஸோ அது நான் மெட்டாலிக்ல பார்க்குறப்போ ஆக்சைடோ சல்ஃபைடோ இருக்குது. அதுவே பாலிஅட்டாமிக் கேஸ்ல பார்க்குறப்போ கார்பனேட், சல்ஃபைட், சல்ஃபேட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேற பாலிஅட்டாமிக் இயான். ஸோ நிறைய ஆட்டம்ஸ்ல சேர்ந்த ஒரு இயான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாலிஅட்டாமிக் இயான் சொல்லுவோம். ஸோ கார்பனேட்டுங்கிறது அந்த இடத்துல கார்பன் ஆக்சிஜனும் கலந்துருக்கும். சல்ஃபேட்ல சல்ஃபருமே ஆக்சிஜனுமே கலந்துருக்கும். சல்ஃபேட்ல சல்ஃபருமே ஆக்சிஜன் கலந்துருக்கும். ஆனால் காம்போசிஷன் வந்து மேரி ஆகும். ஏன்னா சல்ஃபேட்ல SO3, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா SO4 இருக்கும். இப்போ அலுமினியம் அண்ட் அயன் 3. ஸோ அலுமினியம் அயன் 3ல பார்க்குறப்போ கிட்டத்தட்ட இந்த இடத்துல நமக்கு 3 வேலன்சி வந்து +3 இருக்குது, நைட்ரேட்டுக்கு -3 இருக்குது, அப்புறம் பாஸ்பேட் அதாவது PO4க்கு வந்து பார்த்தீங்கன்னா -3 இருக்குது. கெமிக்கல் ஃபார்முலா எழுதுறதுக்கு வந்து சில ரூல்ஸ் இருக்குது. The valencies or charges on the ion must balance. ஸோ எப்பவுமே வேலன்சி இல்லைன்னா இயான்ஸோட சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டா இருக்கணும்.
ஏன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் அது பேலன்ஸா இல்லைன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்பவுண்டா ஃபார்ம் ஆக முடியாது. இந்த இடத்துல இருக்கிற வேலன்சி வந்து பாத்தீங்கன்னா +2 -2 கேன்சல் ஆயிடும். ஸோ +2 -2 வந்ததுன்னா அது கேன்சல் ஆயிடும். அது +3 -2 இருக்குன்னா இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா அது வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ்லி சார்ஜ் மேட்டர். ஸோ அந்த மாதிரி அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அது ஃபார்ம் ஆகாது. ஸோ அது வந்து ஒரு கரெக்டான கெமிக்கல் ஃபார்முலாவா இருக்க முடியாது. ஸோ அதனால எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் வந்து பேலன்ஸ் ஆயிடணும். ஸோ செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே காம்பவுண்ட்ல கன்சிஸ்ட் ஆஃப் மெட்டல் அண்ட் நான் மெட்டல். ஸோ மெட்டலுமே இருக்கும் நான் மெட்டலுமே இருக்கும். இப்போ என்ன விஷயம்னா மெட்டலை தான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும். இப்போ கால்சியம் ஆக்சைடு CaO, சோடியம் குளோரைட் NaCl, அயன் சல்ஃபைடு FeS, காப்பர் ஆக்சைடு CuO. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வரலாம், ஏன் கால்சியம் ஆக்சைடு தான் எழுதலாமா, ஆக்சிஜன் கால்சியம்னு எழுத முடியாதா, இல்லைன்னா ஆக்சைடு கால்சியம்னு எழுத முடியாதா, இல்லைன்னா குளோரைட் சோடியம்னு எழுத முடியாதா? ஸோ அந்த மாதிரி குழப்பத்துக்கு தான் எப்பவுமே நம்ம மெட்டலை தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். ஸோ கால்சியம் மெட்டல், சோடியம் மெட்டல், அயன் மெட்டல், காப்பர் மெட்டல். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எழுதுறோம். அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதுறோம். அதுவே எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் மெட்டல்ஸை ரைட் ஹேண்ட் சைடில் எழுதுறோம். ஸோ CaO ஆக்சிஜன், குளோரின், சல்ஃபர், ஆக்சிஜன். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் மெட்டல். ஸோ நான் மெட்டல்ஸை கடைசியாகவும் மெட்டல்ஸை ஃபர்ஸ்ட்டுமே எழுதுவோம். So in compound form with polyatomic ions, so number of ions present in the compound is indicated by enclosing a formula of ion in the bracket and writing the number of ions outside the bracket. For example, MgOH2. In the case the number of polyatomic is 1, the bracket is not required. For example, NaOH. இப்போ சாதாரணமா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சல்ஃபர் இருக்குன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2ன்னு போட்டுருவோம், இல்ல 1ன்னு போட்டுருவோம். அதோட என்ன இருக்கும் நம்ம அது போட்டுருவோம். ஸோ அதுவே ஒரு ஃபார்முலா ஒரு கெமிக்கல் ஒரு இயானா இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆட்டம் சேர்ந்து இருக்குன்னா இண்டிகேட்டர். ஸோ இந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா the number of ions present in the compound is indicated by enclosing the formula of ion on a bracket and writing the number of ion outside the bracket. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல OH இதுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா OHன்னு எழுதி ஒரு பிராக்கெட் போட்டு 2 வந்து சைடில் எழுதிருவாங்க. இப்போ அதுவே அந்த இடத்துல பாலிஅட்டாமிக் அதோட நம்பர் ஆஃப் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 இருந்ததுன்னா அதை வந்து நம்ம எதுவும் போட தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்குறப்ப NaOH ஃபார்முலா ஆஃப் சிம்பிள் காம்பவுண்ட்ஸ். ஸோ ஒரு சிம்பிளஸ்ட் காம்பவுண்ட்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸால மேடாக இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா பைனரி காம்பவுண்ட் சொல்லுவாங்க. Valencies of some ions are given in table 3.6. You can use these to write formulae for compounds. While writing the chemical formula for compounds, we write the constituent elements and their valencies as shown below. Then we must cross over the valencies of the combining atoms. இப்போ இந்த இடத்துல இருக்கிற சிம்பிளஸ்ட் காம்பவுண்ட்ஸ் நம்ம எழுதுறோம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் எலிமெண்டால மேடா இருக்கிற பைனரி காம்பவுண்ட் தான். இதோட இயான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட valency of some ions are given in table 3.6. You can use these to write formulae for the compounds. ஸோ வேலன்சிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மூலமா ஃபார்முலா எழுதுறதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். While writing the chemical formula for compound, we write the constituent elements and their valency as shown below. So நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஃபார்முலா வந்து எழுதுறப்போ அதோட காம்பவுண்ட்ஸ் வந்து எழுதுறப்போ நம்ம வந்து அந்த கான்ஸ்டியூயன்ட் எலிமெண்ட்ஸையும் அதோட வேலன்சியும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே எழுதுவோம். Then we must cross over the valency of the combining atoms. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலன்சிஸை நம்ம கிராஸ் பண்ணணும். ஸோ இது எப்படிங்கிறத அடுத்த ஸ்டெப்ல பார்க்கலாம். எக்ஸாம்பிள் ஃபார்முலா ஆஃப் ஹைட்ரஜன் குளோரைட். இப்போ ஹைட்ரஜன் குளோரைட் HCl. ஸோ இது சேரத்துக்கு என்னன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1 அப்புறம் குளோரைடுக்குமே வந்து தான் 1. இப்போ இந்த இடத்துல இருக்கிற நம்ம வேலன்சிஸை வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் பண்ணுறோம். ஸோ நமக்கு கிடைக்கிறது ஃபார்முலா ஆஃப் காம்பவுண்ட் வில் பி HCl. ஃபார்முலா ஃபார் ஹைட்ரஜன் சல்ஃபைடு. ஸோ ஹைட்ரஜனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1, அது சல்ஃபைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2. ஸோ அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு வர்ற ஃபார்முலா H2S. ஸோ இதோட வேலன்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு போயிடுது, அதுவே இதோட வேலன்சி இந்த இடத்துக்கு போயிடுது. ஸோ H2S நமக்கு கிடைக்குது. அதுவே கார்பன் டெட்ரா குளோரைடு. ஸோ டெட்ரா குளோரைடுங்கிறப்போ நமக்கு இந்த இடத்துல கார்பனோட வேலன்சி வந்து பார்த்தீங்கன்னா 4, அது குளோரைடுக்கு 1. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு 1 போயிடும், அப்புறம் இதுக்கு 4 போயிடும். ஸோ CCl4. For magnesium chloride, we write the symbol of cation Mg2+, right first followed by the symbol of anion. Then their charges are crisscrossed to get the formula. Formula of magnesium chloride MgCl. So இந்த இடத்துல Mg க்கு வந்து பார்த்தீங்கன்னா +2, Cl க்கு வந்து -1. இப்போ இந்த இடத்துல நமக்கு 2+ இருக்குது, அப்புறம் இந்த இடத்துல -1 இருக்குது. இப்போ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இது ஈக்குவலா மாறும்னா ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல -1. ஸோ குளோரினோட வேலன்சிங்கிற பார்க்குறப்போ அதோட இயான் வந்து பார்த்தீங்கன்னா -1 இருக்குது.
இப்போ நமக்கு குளோரினுக்கு 2 ஆட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ -1 × 2 -2. ஸோ அதுவே இந்த இடத்துல +2 இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஆகிடும். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகி நமக்கு ஈக்குவல் ஆகிடும். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இது ஈக்குவல் நம்பரில் இருந்தால் மட்டும்தான் இது வந்து ஒரு ஃபார்முலாவாக இருக்கும். The positive and the negative charges must balance each other and the overall structure must be neutral. Note that in the formula the charges of ion are not indicated. So அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இயான்ஸோட சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட் பண்ண மாட்டாங்க ஃபார்முலாவில். அலுமினியம் ஆக்சைடு. ஸோ அலுமினியம் ஆக்சைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃபார்முலா எழுதுறது? அலுமினியமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் 3+, அது ஆக்சிஜனுக்கு 2-. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருக்கும், இது பாசிட்டிவ்ல இருக்கும். ஸோ அப்படின்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக ட்விஸ்ட் பண்ணுறப்போ Al2O3 கிடைக்குது. அது ஃபார்முலா ஃபார் கால்சியம் ஆக்சைடு CaO. இந்த இடத்துல ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 2+, 2-. அப்படிங்கிறப்போ நமக்கு இந்த இடத்துல the valences of two elements are same. You may arrive at the formula Ca2O2, but we simplify the formula as CaO. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா -2 இருக்குது, +2 இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிடும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதை எழுதுறப்போ நமக்கு Ca2O2ன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். ஆனால் அந்த மாதிரி எழுதுறதுக்கு பதிலாக நம்ம சாதாரணமாக CaOங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எழுதிடலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஷன் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். Hi guys, welcome to Pedia. So நம்ம class 9 CBSE science chapter 3, அதாவது atoms and molecules explanation conclusion part தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபார்முலா ஆஃப் சோடியம் நைட்ரேட். ஸோ சோடியம் நைட்ரேட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ரெடி பண்ணலாம். இப்போ NaNO3. இப்போ Naஓட சார்ஜ்னு பார்க்குறப்போ அது +1 வரும். அப்படியே NO3ன்னு பார்க்குறப்போ -1 வரும். ஸோ இது பார்க்குறப்போ ரெண்டு இடத்துல இந்த இடத்துல +1 வருது, -1 வரும். இப்போ ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். அப்போ NaNO3. இப்போ ஃபார்முலா ஆஃப் கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஸோ கால்சியம் ஹைட்ராக்சைடோட ஃபார்முலா. ஸோ நம்ம பார்க்குறப்போ Ca அப்புறம் OH. இப்போ இந்த இடத்துல Caஓட சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 2+, அதுவே OHஓடது -1. அப்போ பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்முலா எழுதுறப்போ CaOH twiceன்னு எழுதணும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சாதாரணமாக வந்து CaOH2ன்னு மட்டும் எழுதக்கூடாது. இனிமேல் வந்து ப்ராக்கெட் போட்டு CaOH twiceன்னு எழுதுறோம். ஸோ இந்த மாதிரி ஏன் வந்து போடுறோம்னா நமக்கு வெறும் 2 ஹைட்ரஜன் மட்டும் இல்லை, 2 ஹைட்ராக்சைல் குரூப்ஸ் இருக்குது. ஸோ இது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம OH வந்து 2 இருக்குங்கிறத நம்ம ஷோ பண்ணுறோம். இன் அதர் வேர்ட்ஸ் there are 2 atoms each of oxygen and hydrogen in the calcium hydroxide. ஸோ அதான் கிட்டத்தட்ட 2 atoms of oxygen இருக்குது, 2 atoms of hydrogen இருக்குது. நீங்கள் வெறும் OH2 மட்டும் போட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிஜனும் 2 ஹைட்ரஜன் இருக்கிற மாதிரி வந்து ஒரு ஃபால்ஸான ஃபார்முலா வந்து கிடைக்கும். ஃபார்முலா ஆஃப் சோடியம் கார்பனேட். ஸோ சோடியம் கார்பனேட்டுக்கு ஃபார்முலா. இப்போ சோடியம்க்கு Na, அப்புறம் கார்பனேட்டுக்கு CO3. ஸோ சோடியம் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1+, அதுவே கார்பனேட்டுக்கு பார்க்குறப்ப 2-. ஸோ அப்படியே ஃபார்முலான்னு பார்க்குறப்ப Na2CO3 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. இப்போ இந்த இடத்துல பார்க்குறப்போ நமக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி OH அப்புறம் அந்த மாதிரி ஃபார்முலா இருந்ததுன்னா நம்ம வந்து வெளியில் வந்து ப்ராக்கெட்டில் அந்த இடத்துல இருக்கிற நம்பர் வந்து போடணும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ வெறும் 1 மட்டும் இருக்கிறதுனால நம்ம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா போட்டுடலாம். ஸோ அதுவே இந்த இடத்துல 2, 3 அந்த மாதிரி ஏதாவது நம்பர் இருந்ததுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ப்ராக்கெட்டை போட்டு அதுக்கப்புறம் வந்ததுன்னா இந்த இடத்துல 2 இருந்ததுன்னா 2 போட்டிருக்கணும், இல்லைன்னா 3 இருந்ததுன்னா 3 போட்டிருக்கணும். ஆனால் இந்த இடத்துல எதுவுமே இல்லாததுனால நம்ம இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட தேவையில்லை. இப்போ அமோனியம் சல்ஃபேட்டுக்கு ஃபார்முலா NH4 அப்புறம் SO4. ஸோ அமோனியம் அப்புறம் இது சல்ஃபேட். ஸோ இதுக்கு அமோனியம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து 1+, அதுவே SO4 அதாவது சல்ஃபேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2-. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 மட்டும் இருக்கிறதுனால நம்ம SO4ன்னு அப்படி எழுதிக்கலாம். ஆனால் NH4க்கு 2- இருக்கிறதுனால அதாவது 2- வந்ததுன்னா வேரி ஆகாது. ஸோ அப்படியே 2 வந்துடும். அப்போ NH4 twiceன்னு வந்து என்ன சொல்லணும். ஸோ NH4 twice SO4. Molecular mass. In section 3.2.2 we discussed the concept of atomic mass. This concept can be extended to calculate the molecular mass. The molecular mass of a substance is the sum of all the atomic mass of the atom in a molecule of the substance. It is therefore the relative mass of molecule expressed in atomic mass units. ஸோ இப்போ பார்க்குறப்போ நம்ம முன்னாடி வந்து அட்டாமிக் மாஸ் பார்த்துருந்தோம். இப்போ அந்த அட்டாமிக் மாஸோட வந்து பார்த்தீங்கன்னா சில கான்செப்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறப்போ நமக்கு மாலிகுலர் மாஸ் கிடைக்குது. ஸோ எப்படி இந்த மாலிகுலர் மாஸுக்கு வந்து கம்பேர் பண்ணால் ரொம்ப ஈஸி தான். ஸோ இப்போ ஒரு ரியாக்ஷன் நடக்குதுன்னா அந்த இடத்துல இருக்கிற ரியாக்ஷன் இருக்கிற எல்லா ஆட்டமோட நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட மாஸோட மல்டிப்ளை பண்ணி நமக்கு கிடைக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த மாலிகுலர் மாஸ். இதை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் மாஸ் யூனிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் பண்ணாத அதாவது யூனிஃபைட் மாஸ்.
calculate the relative molecular mass of water H2O. B. Calculate the molecular mass of HNO3. இப்போ H2O ஓடதும் HNO3 ஓடதும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹைட்ரஜனுக்கு 1U வரும், அப்படியே ஆக்சிஜனுக்கு 16U. ஸோ இப்போ மாலிகுலர் மாஸ் ஆஃப் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹைட்ரஜன் 2 ஆட்டம் இருக்கு, ஆக்சிஜன் 1 ஆட்டம். ஸோ நம்ம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா H2O இருக்குன்னா ஸோ 1 + 16 17 சொல்ல முடியாது. ஏன்னா இந்த இடத்துல ஹைட்ரஜன் 2 ஆட்டம் இருக்குது. ஸோ H2 அதனால 2 × 1 + 1 × 16, ஏன்னா ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் தான் இருக்குது. ஸோ அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு மாலிகுல் வாட்டரோட ஒரு மாலிகுலோட வெயிட் 18U. அது மாலிகுலர் மாஸ் ஆஃப் HNO3னா இப்போ Hக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு the atomic mass of H plus the atomic mass of N plus 3 into atomic mass of oxygen. So H ஓட atomic mass அப்புறம் N ஓட atomic mass 14 அப்புறம் 48. So 48ங்கிறது ஆக்சிஜனோட atomic mass thrice, அதாவது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16 வரும். So 16 × 3 48. So அது எல்லாத்தையும் சேர்க்கிறப்ப நமக்கு 63U. அதாவது HNO3 ஓட molecular mass, ஒரு மாலிகுலோட மாஸ் கிட்டத்தட்ட 63U. Formula unit mass. The formula unit mass of a substance is the sum of the atomic mass of all atoms in a formula unit of a compound. Formula unit mass is calculated in the same manner as we calculate the molecular mass. The only difference is that we use the word formula unit for those substances whose constituent particles are ions. For example, sodium chloride, as discussed above, has a formula unit NaCl. Its formula unit mass can be calculated as 1 × 23 plus 1 × 35.5 is equal to 58.5 unit. So இப்போ வந்து பார்த்தீங்கன்னா formula unit mass of substance வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற எல்லா ஆட்டமோட மாசஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறது அந்த இடத்துல இருக்கிற formula unit mass. இப்போ இந்த இடத்துல இருக்கிற formula unit mass வந்து பார்த்தீங்கன்னா மாலிகுலர் மாஸோட சேமாக தான் இருக்கும். ஸோ இருக்கிற ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா நம்ம வந்து formula unitங்கிற ஒரு வேர்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்குறப்போ சோடியம் குளோரைட்னு எழுதுறப்போ நமக்கு வந்து ஃபார்முலா NaCl. Its formula unit mass can be calculated as 1 × 23 plus 1 × 35.5. So ஒரு ஃபார்முலாக்குன்னு இருக்கிற மாஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா அது 58.5U. எக்ஸாம்பிள் 3.2. இப்போ CaCl2 ஓட ஃபார்முலா யூனிட் பார்க்கணும். ஸோ இப்போ சியோடது வந்து பார்த்தீங்கன்னா 40Uன்னு வரும். அதுவே அட்டாமிக் மாஸ் ஆஃப் குளோரின் அதாவது Clன்னு பார்க்குறப்போ 35.5 வரும். ஆனால் CaCl2ல 2 குளோரின் ஆட்டம் இருக்கு. ஸோ அதனால நம்ம 2ஆல் இதை மல்டிபிள் பண்ணணும். அப்படின்னு பார்க்குறப்போ 40 + 71. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ நமக்கு 111U, அதாவது 111 யூனிட் மாஸ், அதாவது அட்டாமிக் மாஸ் நமக்கு கிடைக்குது. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஷனை நம்ம அடுத்தடுத்த சாப்டர்ஸை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.